ஆர்கே நகர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலர் வைகோ பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நம்ம மருது கணேஷ் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு எப்படி ஆரவாரம் மக்களிடத்தில் ஏற்படுமோ அதை சுட்டிக்காட்டுகிற விதத்திலேதான் இந்த வரவேற்பு நடக்கிறது. ஒன்றை இந்த ராதாகிருஷ்ணநகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியிலே மருது கணேஷ் ஜெயிப்பதன் மூலமாக நாளைய வரப்போகிற எவராலும் தடுக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு அது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அது என்றைக்கு பொது தேர்தல் வந்தாலும் சரி, மலரப்போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. முதலமைச்சர் நாற்காலியிலே அமரப்போகின்றவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே என்று எல்லோரும் அழைக்கப் போகிற எனது ஆர்வீர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் என்ற நிலையில் அதற்கு அகரம் தீட்டியது. அதுக்கு பக்தர்களினுடைய பாஷையிலே சொல்ல வேண்டுமானால் பிள்ளையார் சுடி போட்டது இந்த ராதாகிருஷ்ணநகர் தொகுதி என்ற விதத்தில் நீங்கள் உங்களை வாக்குகளை தர வேண்டுகிறேன். 500 1000 இருந்து 5000 வரை பணம் கொடுக்கப்படலாம். அது குக்கர்களாக வரலாம். ஆனால் அவர்கள் மக்கள் நலனை பற்றி கவலைப்பட போவதில்லை. மருது கணேஷ் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதனை அன்றைக்கு கூட்டத்திலே சொன்னார்கள். அவரது அருமை தாயார் பார்வதி நாராயணசாமி அவர்கள் இதே மாநகர மன்றத்தில் 8வது வட்டத்தில் அவர்கள் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கட்சி வித்தியாசம் பார்க்காமல் இவர்கள் திமுகவா அண்ணா திமுகவா காங்கிரஸா கம்யூனிஸ்டா பிஜேபி என்று பார்க்காமல், ஜாதி வித்தியாசம் பார்க்காமல், இவர் இந்துவா கிறிஸ்டியனா இஸ்லாமியரா என்று பார்க்காமல் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய விதத்திலே அவர் இந்த மாநகரத்திலே சிறப்பாக பணியாற்றினார் என்ற விருதை பெற்றார் என்று நான் அந்த மேடையிலே கேள்விப்பட்ட போது நான் பூரித்து போனேன். இதனால் இவன் முடிக்கு வென்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்ற புதையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு கடந்த முறை தேர்ந்தெடுத்ததை போலவே மருது கணேஷ் தான் ராதாகிருஷ்ணநகர் தொகுதியிலே எம்எல்ஏவாக வந்து பணியாற்றுவதற்கு அனைத்து விதத்திலும் தகுதி வாய்ந்தவர் என்ற உணர்வோடு அவரை வேட்பாளராக்கி இருக்கிறார்கள். அவரை சட்டமன்ற உறுப்பினராக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்று எவரும் யாருடன் கணிக்க முடியாது. எத்தனை வாரங்கள் அல்லது அதிகபட்சம் எத்தனை மாதங்கள் என்று நினைக்கக்கூடிய விதத்திலேதான் இந்த அரசு பெரும்பான்மை இல்லாத அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு துணிச்சல் இல்லாத அரசாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ராதாகிருஷ்ணநகர் தொகுதி நீங்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வந்த போது இந்த பகுதியிலே நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதியினுடைய அதுவும் முதல்வராகவே பொறுப்பேற்றார்களே, அவர்களே இந்த தொகுதிக்குள் எந்த பணியும் செய்யவில்லை என்பதனால் மந்திரிமார்களை தெருக்களுக்குள்ளே நடக்க விடாமல் இந்த தொகுதி மக்கள் அவர்கள் திரும்ப வெளியேறி போக சொன்னார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய உரிமைகளை காப்போம். இன்னைக்கு அனைத்து துறைகளிலும் வேதனை. கடலுக்கு போன மீனவர்கள் எத்தனை பேருடைய பிணங்கள் மிதக்கின்றன தெரியாது. மீன் பிடிக்க போகின்ற மீனவ சகோதரன் மீனுக்கே உணவாகிறார். அது 433 பேரா 733 பேரா அல்லது 2115 பேரா? ஆக தங்கு கடல் வரையிலே சென்றவர்களை மீட்க திராணியற்ற அரசு 12 நாட்கள் குய்யோ முறையோ என்று அங்கு கூக்குரலும் அழுகையும் கண்ணீருமாக இருந்த போது பக்கத்து மாநிலத்திலே பினராயி விஜயன் ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று அந்த மக்களுடைய கண்ணீரை துடைத்து டெல்லிக்கு பறந்தோடி சென்று 2000 கோடி ரூபாய் உடனே கொடுக்கிறீர்களா இல்லையா என்று கேட்கின்ற அளவுக்கு அவரது மக்கள் நலனை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருப்பதை அந்த கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எண்ணி ஏங்கி நமக்கு அப்படி ஒரு அரசு இல்லையே, நமக்கு அப்படி ஒரு முதலமைச்சர் இல்லையே என்று கவரையும் கண்ணீருமாக இருந்ததை நான் ஊர் ஊராக போகும்போது நானே அவர்களை பார்த்தேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் கடலுக்கு போன மீனவ சகோதரன் திரும்பி வரவில்லை என்கிற போது அந்த குடும்பமே நிர்மூலமாகி விடுகிறது. அவரை வைத்துத்தான் அந்த வாழ்க்கை, அவரது வருமானத்தை வைத்துத்தான் அந்த குடும்பம். தந்தையை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவி, மகனை இழந்த தாய்,
நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு ஓலக்குரலை நான் கேட்டதே இல்லை. அழுகையும் கண்ணீருமாக இருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டிலே பிரஜைகளா, இந்தியாவின் பிரஜைகளா, அல்லது நாங்கள் வேற்று நாட்டிலே இருந்து வந்த அகதிகளா என்று கேட்கிற நிலைமைக்கு இருக்கிறது. முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் செல்லவில்லை? புயலை என் கையால் தடுக்க முடியாது, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் துன்பப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு கோவையிலே விழா 11 நாட்கள் நீங்கள் அசையவில்லை. இதற்கு பிறகு அதிகாரிகளை வைத்து ஒரு இடத்திலே கூட்டம் போட்டு விட்டு வந்தீர்கள். எனவே இது மக்களுடைய அரசு அல்ல, மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டிய அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு. இருதரப்பாக வந்தார்கள். கூடு விட்டு கூடு மாறுகிற பாய்கிற கதையாகத்தான் போன தேர்தலில் ஒரு வேட்பாளருக்கு யார் வேலை பார்த்தார்களோ அவர்கள் இன்னொரு வேட்பாளருக்கு வேலை பார்க்கிறார்கள். இந்த காட்சி இந்தியாவிலே இந்த விசித்திரமான அரங்கேற்றம் தமிழ்நாட்டிலே ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியை தவிர வேறு எங்கேயும் நடக்க முடியாது. ஆகவே அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, வாக்காளர் பெருமக்களே, இந்த ஒரு வாக்குச்சீட்டு என்பது தமிழ்நாட்டின் தலைவிதி, உங்கள் பிள்ளைகளின் தலைவிதியை, உங்கள் எதிர்கால சந்ததிகளின் தலைவிதியை தீர்மானிக்க போவது. வேலையில்லா திண்டாட்டம், 90 லட்சம் பேருக்கு வேலை இல்லை, அனைத்திலும் ஊழல். பாலிடெக்னிக்கிலே ஆசிரியர் பணிக்கு வேலை எடுப்பது, வேலைக்கு தேர்ந்தெடுப்பதிலே ஊழல். வெளிமாநிலத்துக்காரர்கள் இங்கு வந்து வேலை வாங்குகிறார்கள் என்று நாம் சொன்னோம். இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. ஆர்கே நகர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மருது கணேஷை ஆதரித்து மதிமுக பொதுச்செயலர் வைகோ பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். ஆளுங்கட்சியினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து பேசியிருக்கிறார்.